இப்ப பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கிரக சேர்க்கைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? 10ஆம் இடத்துல குரு, புதன், செவ்வாய் இவங்க சேர்க்கை சேர்ந்தாங்கன்னா நல்ல பெரிய வித்வானாவா இருப்பாங்க. பெரிய குடும்பத்துல பிறந்திருப்பாங்க. அந்த அமைப்பு இருக்கிறவங்க நிலம் வந்து நல்லா இருக்கும். நல்ல யோகங்களை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்காங்க. இந்த கிரக சேர்க்கை இருக்கணும். அந்த திசா புத்தியும் அவங்களுக்கு வரும்போது நல்ல யோகத்தை அனுபவிப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம லக்னமும் 10ஆம் இடம் சேர்க்கையும் பெற்றாங்களே, லக்னாதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் லக்னத்திலேயே சேர்க்கை பெறலாம், இல்ல 10ஆம் இடத்துல இல்ல 2 பேரும் எந்த ராசினாலும் சேர்க்கை பெறும் பொழுது அவங்க நல்லா ஒரு சுய தொழில நல்ல ஒரு கொடி கட்டி பறப்பாங்க. யாரெல்லாம் கொடி கட்டி பறப்பாங்கன்னா நல்லா இப்ப பேர் புகழோட வாழ்றாங்க இல்லைங்களா, பெரிய பிசினஸ் மேன்லாம், அவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருந்தாதான் அவங்களுக்கு அந்த திசா புத்தியும் கூட இருக்குங்க. அந்த இப்ப 10 வருடம், இப்போ சந்திரன் 10 வருடம் சொல்றேன் இல்லைங்களா, குரு பகவான் 16 வருடம், இந்த மாதிரி வந்து இது போல வந்து இவங்க திசா புத்தி வரும்போது அந்த வருடங்கள் வந்து இவங்க நல்ல ஒரு முறையில பெரிய கொடி கட்டி பறக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துடுறாருங்க. அதோட மட்டும் இல்லாம 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்றா இவங்க வந்து நல்ல உத்தியோகம் வந்து நல்ல முறையில இருக்கும், உயர்ந்த அளவுல செய்வாங்க. இவங்களும் 9ம் 10ம் சரிங்களா. அப்போ 10ம் சூரியனும் அவரோட குருவும் தொடர்பு பெறும்போது தான் இவங்க வந்து தனியா தொடர்பு பெறணும். அப்போ வந்து தனியார் வேலையில அடிமை தொழில் இவங்களுக்குதான் வந்து அடிமை தொழில் சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா 10, 5, 6 இவங்களுக்கு இவங்க சேர்க்கை இருந்தாங்கன்னா தொழில் எப்பொழுதும் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம நினைக்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு முதலீடு போடுறோம், நல்ல முறையில செய்யறோம், ஏன்னா பூஜை புனஸ்காரத்தோட பண்ணி நல்ல முறையில பார்த்து செய்யறோம், நேரங்காலம் பார்த்து செய்யறோம், ஏன் நம்மளுக்கு தடையாவே இருக்கு, இந்த ஏன் பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அமைப்பு தான் இருக்கும். இந்த கிரக சேர்க்கை இருக்கும் போது அந்த திசாபதி அவங்களுக்கு வருங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து இருந்துட்டே இருக்கும். நிலை இல்லாம வந்து அந்த தன்மையை கொடுத்துரும், தடை, தொழில பிரச்சனை, இந்த மாதிரி வந்து நிலையை கொடுக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 10ல வந்து செவ்வாயும் சனியும் இல்லை பூமிக்காரங்க இல்லைங்களா. அப்புறம் இவங்க இவங்க சொந்தமா உழைச்சி முன்னேறுவாங்க. யாருனாக்க 10ஆம் அதிபதியும் செவ்வாயும் சனியும் வந்து பூமி நிலங்கள், இந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து உயர்வடைறதுக்கு நல்ல ஒரு அமைப்புங்க. இவங்களை வந்து இன்ஜினியரிங்கும் இவங்களுக்கு நல்லா வருங்க. இதுல வந்து நல்லா இப்போ ஒரு முன்னேற்றம் அடையலாம், நல்ல ஒரு உயர் பதவிக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 10ஆம் அதிபதியும் சனி சந்திரன் இவங்க பாத்தீங்கன்னா சனி சந்திரன்னாவே உங்களுக்கு தெரியும், சனி சந்திரனா பகை கிரகங்களா. அப்ப அவங்க 10ஆம் அதிபதியோட இணைந்து அவங்க இருக்கும் பொழுது அந்த திசா புத்திகளும் வரும்பொழுதுதான். எப்போ வரும்னா அந்த திசா புத்தியும் சேரும் போதுதான் இது நடக்கும். ரொம்ப அலைச்சலா இருக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்காங்கன்னா அதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும், அலைச்சலோட செய்யணும், திரிஞ்சு செய்யணும். இந்த மாதிரி வேலைகள் தான் அவங்களுக்கு வந்து அமையுங்க. அப்ப எப்பவுமே வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு கசப்புத்தன்மை. அவங்கவுங்க ஜாதகத்துல பாருங்க, இதெல்லாம் ஆய்வு பண்ணி எடுத்ததுதான். அப்ப இதுல பார்க்கும்போது கண்டிப்பா அந்த கசப்புத்தன்மை இருக்கும் எல்லாருக்குங்களா. அவங்க மனைவியா வரவங்களுக்கும் பார்க்கணும் இல்லைங்களா. அதனால அவங்க வந்து நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கும். இவங்களுக்கு 2 பேரும் பார்க்கும்போது வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையோட வாழ்வாங்க. 10ஆம் அதிபதி புதன் சுக்கிரன் இவங்க வந்து சாமர்த்தியமாக இருப்பாங்க. ஒரு தொழில வந்து புதனும் சேரும் பொழுது சுக்கிரனும் சேரும் போது 10ஆம் அதிபதி தான் தொழில் கெடுக்கணும் இல்லைங்களா. அப்ப அவங்க சேரும் போதுதான் பல பேரோட தொழில் செய்யறாங்க, பார்ட்னர்ஷிப். அப்போ சாமர்த்தியத்தனம் ஜாஸ்தியா இருக்கும். அதுல அவங்க நிறைய வந்து வெற்றி பெறுவாங்க. சட்ட நீதி நல்லா பேசி ஒரு ஒரு பக்குவமா அது ஒரு தொழில் செய்யணும், அந்த ஒரு நாலேஜ், அந்த நீதி தர்மம் பேசிட்டு நேக்கா வந்து அவங்க நிறைய உயர்வடைறதுக்கு நிறைய இது இருக்குங்க, அமைப்பு இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 10ல சூரியன் சனி அரசாங்க உத்தியோகத்தினால இவங்களுக்கு வந்து பல தொல்லைகள் கிடைக்கும். சூரியன் சனினாவே பகை கிரகங்கள் எடுப்போம். அதோட மட்டும் இல்லாம 10ல அவங்க அரசு இது கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பல தொல்லைகள் மேலதிகாரிகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கீழ்த்தொழில் தான் செய்வாங்க. கீழ்த்தொழில்னா கொஞ்சம் அதாவது மேல் அதிகாரி இல்லாம அவங்களுக்கு கீழே பணிபுரியறவங்களா இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்க அவங்க அதனாலே ஒருத்தர் வேலையை ரிசைன் பண்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி திசா புத்தி வரும்போது சேரும்போது சேர்ந்துறாங்க, செஞ்சுட்டு வருவாங்க. அந்த அமைப்பு வரும்போது திசா புத்தியோ கோச்சார கிரகங்களோ அங்க வரும்பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து
ரிசைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி ஜாதகங்களும் நாங்க பார்த்துருக்குறோம். அதோட மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாங்க. சனி பகவான் இருக்கும்போது சிம்மத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. அப்ப ராகு பகவான் இருந்தாங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு தொழில் செய்யும் போது பல பிரச்சனைகளை ஒரு ஒரு தொழிலை செய்யறாங்கன்னா ஒரு இன்னல்களை கொடுத்து பெரிய பிரச்சனை, ராகுனா பெருசு, ரொம்ப இதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ ஒரு பிரச்சனையை பெருசா, சின்ன பிரச்சனையை கூட பெருசாகி அந்த பிரச்சனை தடைகளை கொடுத்து ஒரு வம்பு வழக்குல மாட்டி விடுவாருங்க. ஏன்னா அந்த ராகு, கேது, சனி பகவான், செவ்வாய் இவங்கெல்லாம் அந்த நான் முதலே சொன்னேன், அந்த சிம்ம வீட்டுல இருக்கும்போது இந்த அந்த கேதுன்னா தடையை கொடுப்பாரு. செய்யாத குற்றத்தை இவங்களுக்கு வந்து அந்த இவங்கதான் செஞ்ச மாதிரி அந்த வந்து பழியும் வரும். அதையும் அவங்க வந்து அதை இது ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. சனி பகவான் போது அந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சொந்த தொழில் ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நிறைய ரொம்ப உழைக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்புறம் ரொம்ப ஸ்லோவா தான் நமக்கு வந்து முன்னேற முடியும். சீக்கிரமா முன்னேறதுக்கு வாய்ப்புகள் குறையும். அதே செவ்வாய் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தராதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சி கெட்ட பேரும் வரும், பிரச்சனைகள் வரும். அதையும் தாண்டி இவங்க வந்து அதுல வந்துட்டு இருப்பாங்க. இந்த அமைப்புகள் சிம்மத்துல இருந்தா, அதாவது தொழிலுக்குன்னு சொல்லும் போது சூரியன் வலுவாக இருக்கும். யாருமே ஜோதிடம் ஒருத்தர் வராங்க பாக்குறதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சிட்டோடனே சின்ன பையனா இருந்தாலும் குழந்தைக்காக பார்க்க வந்தாலும் என்னுடைய மகன் என்ன வேலைக்கு போவான், தொழில் செய்வானா, இல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, இதை கண்டிப்பா கேட்காம ஒருத்தருமே போறதே கிடையாது. அப்ப தொழில்ன்றது எவ்வளவு முக்கியம். அப்ப அந்த கிரக சேர்க்கை அவங்க ஜாதகத்துல இருக்கும். அப்ப இருக்கும், நம்ம சின்ன வயசுல இருந்தே படிக்கும் போதே அந்த கிரக சேர்க்கையை பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல அவங்கள மேல் படிப்பை படிக்க வச்சு என்னென்ன எக்ஸாம் எழுதணுமோ அது முறைப்படி நம்ம செஞ்சோம்னா அந்த வேலையை வந்து கண்டிப்பாக அந்த நல்ல நிலைக்கு வருவாங்க. அதே போல படிக்கிறது ஒண்ணா இருக்கும், அவங்க ஒரு வேலைக்கு வேற வேலைக்கு போவாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க படிச்சதுக்கும் வேலை செய்யறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அதனால நம்ம முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து என்ன நம்மளுடைய பிள்ளைக்கு என்ன கிரக சேர்க்கை சேர்ந்திருக்குது அதன்படியே நம்ம வந்து மேல் படிப்புக்கோ வேலைக்கோ நம்ம வந்து 10th படிக்கும் போதே நம்மளுடைய குழந்தைகளுடைய ஜாதகங்களை பரிசீலனை செய்து நம்ம பெற்றோர்கள் எச்சரிக்கையாக அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும்னு எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். இப்ப கிரக சேர்க்கைன்னு சொல்லும் போது அந்த அரசு வேலைக்கு மற்ற தொழில் சேர்த்துக்கு இப்போ ரொம்ப அரசு வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசு வேலையை விட அதிகமான சம்பளமும் அதிக உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கு நிறைய கிரகங்கள் சேர்க்கை இருக்குங்க. அப்ப அதை நம்ம பாக்குறதே இல்லை. கவர்மெண்ட் ஜாப்காக 10 வருஷம் 20 வருஷம். இன்னைக்கு எங்க ஊர்ல ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு போனாங்க. அவருக்கு வயசு வந்து 40 வயசு. அவர் வந்து டீச்சரா இருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அதாவது தற்காலிகமான டீச்சர். அப்ப அவரு முடிச்சுட்டு அப்ப கேட்குற எக்ஸாம் எழுதிட்டே இருக்காரு. ஏங்க எல்லார்கிட்டையும் கேட்டாங்க, உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்ன தெரியுங்களா, நீங்க பிசினஸ் சைட் பிசினஸ் செய்யுங்க, டியூஷன் எடுங்க, இதையும் பாருங்க, எக்ஸாம் ஒரு சைடா வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த திசா புத்தி வந்தா மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். அப்போ நம்மளுக்கு கோச்சார கிரகங்களும் நம்மளுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தாங்க அது நமக்கு கிடைக்கும். அந்த பிரார்த்தம் எப்ப கிடைக்குதுன்னா 45 வயசு ஆனாலும் கிடைக்குதுங்கன்னு சொல்லல. அந்த கோச்சாரம் திசா புத்திகள் நம்மளுடைய ஜாதகப்படி எல்லாமே ஒண்ணு சேரும் போது அது நமக்கு கிடைக்கும். அதனால அதையே நம்பிட்டு இருக்க வேண்டாங்க. கண்டிப்பா நீங்க இதை செய்யறீங்க, இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு என்கிட்ட சொன்னாரு அவரு. அதனால இது அந்த விஷயத்த நான் இங்க சொல்றேன். இதோட வந்து அரசு வேலைக்குன்னு பார்த்தோம்னா 10ஆம் இடம் வலுவா இருக்கணும். சனி பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான் இவங்க 4 பேருமே நல்ல நிலையில பலமா 6, 8, 12 மறையாம கிரக யுத்தத்துல இல்லாம அஸ்தங்கம் ஆகாம ஷட்பலன் நல்ல பலனும் அமைஞ்சு இவங்க இருக்கும்போது திசா புதியம் அமையும் போது கோச்சாரம் நம்ம அமைஞ்சா மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்ப +2 காலேஜ்ல முடிச்சுட்டு எக்ஸாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க, அவங்களுக்கு உடனே வேலை கிடைச்சிடும் கவர்மெண்ட் ஜாப். அப்ப என்ன காரணம்னா இந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவாங்க, நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. இவங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் 1 மார்க்ல 2 மார்க்ல போயிட்டு அவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. என்ன காரணம்னா அவங்களுடைய நம்ம கோச்சாரமும் அந்த அமைப்புகளும் அவங்களுக்கு கிடைக்காதுதான் காரணம். அதனால இதையும் நம்ம பார்க்கணும். அதோட மட்டும் இல்லாம
இப்ப மருத்துவ தொழிலுக்குன்னு எடுத்துக்குவோம். 10ஆம் அதிபதியோட சூரியன், செவ்வாய், சனி, ராகு இவங்க வந்து நல்லா பலமா இருந்தாதான் அவருடைய மருத்துவ தொழில் செய்ய முடியும். செஞ்சாலும் அதுல வெற்றி பெற முடியறதுக்கு இவங்க 4 பேர், இவங்க 5 பேருமே பலமா இருக்கணுங்க. அப்புறம் இன்ஜினியரிங் சொல்றோம். இன்ஜினியரிங் எல்லாருக்கும் வருதுங்களா? பசங்களை போட்டு தொல்லை பண்றோம். பிஇ படி, இன்ஜினியரிங் படிச்சே ஆகணும். எல்லாம் இந்த பையன் சம்பாதிக்கிறான், அந்த பையன் சம்பாதிக்கிறான், இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, நம்ம பிள்ளையும் ஒரு நிலைக்கு வரட்டும்னு அவங்கள போட்டு பிடிச்சு ரொம்ப தொல்லை கொடுக்குறோம். அப்போ வந்து அந்த அமைப்பு இருந்தா தானே படிக்க முடியும். அந்த அமைப்பு இருந்தா படிச்சாலும் அந்த உத்தியோகத்துல பலமா நம்ம வருமானத்தை காண்பது அந்த அமைப்பு இருக்கும் போதுதான். அப்போ என்னென்ன அமைப்புன்னா சனி பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் இவங்களோட சேர்ந்து 10ஆம் இடத்து அதிபதியும் அவங்களுக்கு வந்து நல்ல நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சு அதை வருமானம், அதிகமான வருமானத்தை கிடைக்கிறதுக்கு இந்த அமைப்புங்க. அதோட மட்டும் வக்கீல், நீதிபதினு சொல்றோம். அவங்களுக்கு 10ஆம் இடமும் புதன், குரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இவங்களும் 2ஆம் அதிபதி. வக்கீலுக்கு வந்து நீதிபதியா நல்ல ஒரு திறமையான அதுல வருமானம் காண்பவருக்கு நான் சொல்றேங்க. 10ஆம் அதிபதியும் புதன், குரு பகவான் 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அப்ப அது நல்லா இருக்கணும். அதுவும் சேரும் பொழுது அவங்களுக்கு நல்ல வருமானத்தோட நல்ல பேரும் புகழும் கிடைக்கிற அந்த அமைப்பு இருக்குங்க. அப்ப அவங்கள அதுல படிக்க வைக்கலாம், அதோட வேலையில சேர்த்தலாம். அதோட மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப நிறைய பேர் ரியல் எஸ்டேட்ல நல்லா கொடி கட்டி பறந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு நடுத்தரமும் ஆயிடுச்சு. அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு 10ஆம் இடமும் 4ஆம் இடமும் செவ்வாய்னா பூமிக்காரர்கள். அப்போ அந்த செவ்வாய் பகவானும் நல்லா உங்களுக்கு நிலையில பலமா ஆட்சி உச்சம், மூல திரிகோணம் இதெல்லாம் அமைஞ்சு நல்ல முறையில இருக்கும் போதுதான் இந்த ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? அப்புறம் பள்ளி, கல்லூரியில வந்து அதுக்கு என்ன 2, 10, 4ஆம் இடம் புதன், குரு இவங்க எல்லாமே நல்ல நிலையில இருக்கும் போதுதான் பள்ளி, கல்லூரியை நடத்துறதுக்கு அதுல ஒரு நல்ல பெரிய அளவுல பணிபுரியறதுக்கும் நல்ல அமைப்பு வேணும். இந்த அமைப்பெல்லாம் இருக்கும் போதுதான் இவங்க சரியாகும். அப்புறம் இரும்பு தொழில் சொல்றோம் இல்லைங்களா? இரும்பு தொழில 10ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இவங்க சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல ஒரு அந்த இரும்பு அவங்களுக்கு தான் கை கொடுக்கும். எல்லாருக்கும் கை கொடுக்குமா? எல்லாரும் அது அந்த தொழிலுக்கு போனாங்கன்னா வெற்றியாக முடியுமா? முடியாது. அப்போ இவங்க 3 பேர் இணையும் பொழுதுதான் அந்த அவங்களுக்கு இரும்பு தொழில சக்சஸ் ஆகி பெரிய லெவலுக்கு அவங்க சக்சஸ் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வட்டிக்கு விடுற தொழில், சிலர் வந்து வட்டிக்கு விடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து மூலாதாரம், தொழிலே அதுதான். அப்ப அவங்களுக்கு என்ன நல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடம். சரிங்களா? சனி பகவான், புதன் பகவான் இவங்க நல்ல நிலையில இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் வட்டி தொழில் நல்ல முறையில சக்சஸ் ஆகும். அதுல வந்து அவங்க வெற்றி பெற முடியும். எல்லாருக்கும் சரியாகுமானா ஆகாது. அதோட அவங்க கோச்சாரம் அதுல நல்லா இருக்கும் போது இன்னும் சிறப்பா அவங்களுக்கு வேலை செய்யுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜவுளி கடை தொழில் போறோம். ஜவுளி கடை தொழில் போனா 10ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும். அவங்களோட சுக்கிரனும் சந்திரனும் எங்கு சேர்ந்து இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். 2, 6, 10 இந்த மாதிரி இடத்துல இவங்க சேர்ந்து இருக்கும் போது அந்த ஜவுளி கடை தொழில இவங்க நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. அந்த லெவல் நல்ல பெரிய லெவல்ல போறதுக்கு ஒரு கடை வந்து இப்போ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப சென்னை சில்கே எடுத்துட்டோம்னா எல்லா ஊர்லயும் இருக்கு இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருந்தாதான் அவங்க மேலும் மேலும் பல கடைகளை வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதோடு மட்டும் இல்லாம நகை கடைக்கு போகலாம். நகை கடையில வந்து 10ஆம் இடத்து அதிபதியும் சூரியனும் சுக்கிரனும் எல்லா இடத்துலயுமே சூரியன் வந்துடுறாரு. இருந்தாலும் பலமான சூரியன், சுக்கிரன். சூரியன்னா தங்க கட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல சுக்கிரனும் அங்க வரும்போது அவங்க அந்த நகை கடைக்கு அவங்க நல்ல ஒரு அவங்க வலுவா இருக்கும்போது பலம் உடையதா இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புங்க. அதோட மட்டும் இல்லாம ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறாங்க. ஃபேன்சி ஸ்டோர் வைக்கணும்னா எல்லாருமே செட் ஆகுமா? அந்தந்த கிரகங்கள் இருந்தால் தானே. அப்போ 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கணும். சுக்கிரனாவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அலங்கார பொருள், ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். சுக்கிரனாவே ஒரு ஆடம்பரம் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த சுக்கிரன் அங்கே நல்லா இருந்தாதான் அந்த கடையை அவங்க வச்சு ரன் பண்ணி அவங்க வந்து மேலுக்கு வர முடியும். அப்போ 10ஆம் இடத்த அவங்களோட சுக்கிர பகவான் சேர்ந்து இருந்தா அவங்க நல்ல ஒரு அமைப்புங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 10ஆம் இடமும் செவ்வாயும் சுக்கிரனும் இவங்க சேர்ந்து இருக்கும் போது இவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அவங்க அந்த ஆரம்பிக்கலாம். அது செய்யறவங்களுக்குலாம் இந்த அமைப்பு இருக்கும். நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும்.
அது இல்லாம நம்ம போய் செஞ்சோம்னா அதுல ஒரு நஷ்டமும் ஒரு ஒரு விரக்தியும் அதுல ஏற்படுங்க. அதனால நம்ம இதை பார்த்து செய்யும்போது நிறைய பேர் வந்து இந்த கடை வச்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், எனக்கு சக்சஸ் ஆகல, எங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தசா புத்தியும் இதே கிரகங்கள் நினைவுகள் இருந்தாலும் தசா புத்திகளும் அவங்களுக்கு வந்து அங்க வரணுங்க. அப்பதான் வந்து கோச்சார கிரகங்களும் வரும்பொழுது இந்த நல்ல அமைப்பு. ஹோட்டல் சொல்றோம், ஹோட்டல் வச்சிருக்கவங்களாம் 10ஆம் அதிபதியோட 4ஆம் அதிபதியும் சேரணும், சுக்கிரனும். அப்போ லக்ஸுரியான ஹோட்டல், அந்த மாதிரி ஹோட்டல் வந்து இந்த கிரக நிலைக்கு சேரும் போது அந்த அந்த ஹோட்டல் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் பேரு புகழையும் கொடுக்கும், நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்குங்க. அதே போல 10ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவானும் சேரும் பொழுது, சனி பகவானாவே சாதாரணம்னு சொல்லலாம், எளிமைன்னு சொல்லலாம். அப்போ இவங்களும் சேரும் போது சாதாரண சின்ன ஹோட்டல் அவங்க வச்சிருக்காங்கன்னா இந்த இணைவுகள் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் வாகனம் சொல்றோம், வாகனம் ஓட்டுறாங்க இல்லைங்களா, ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்காங்க, ஒண்ணுக்கு மேற்பட்ட டிராவல்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கும் பொழுது எல்லாருக்கும் சரியா வருங்களா. அப்போ இது யார் யார் சரியா வரும்னா நல்ல அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்தோட 4ஆம் இடமும் சுக்கிரனும், 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல கிரகம் அல்லது சுக்கிரன் 10ஆம் இடத்து அதிபதி இவங்க ஒன்று சேரும் பொழுதும் அவங்களுடைய திசா புத்திகள் வரும்பொழுதும் கோச்சார கிரகங்கள் அங்க வரும்பொழுதும் இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த டிராவல்ஸ் வேலை, அந்த டிராவல்ஸோட இது வருமானம் அப்ப எப்போ உங்களுக்கு அதிகமான வருமானம் கொடுக்கும்னா இந்த நேரத்துல தான் வந்து அவங்களுக்கு அதிகமான வருமானம் அதுல கிடைக்கும். ஒரு சிலருக்கு அந்த டிராவல்ஸ் வச்சு உங்களுக்கு அதாவது வண்டி வாகனங்கள் பழுது அடைந்துட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த கிரக நிலை சரி இருக்காது. அப்ப பார்த்து நம்ம அது நம்ம செட் ஆகுதான்னு சொல்லிட்டு தான் டிராவல்ஸ் வந்து நம்ம அமைச்சுக்கிறது நல்லதுங்க. அப்ப அரசியல் போலாங்க. அரசியல்ல பாத்தீங்கன்னா எந்த கிரகம் இப்ப அரசியல் இப்ப கட்சி இப்ப இது அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப நிறைய பேர் வந்து கட்சி மாறிட்டு இருக்காங்க, அரசியல்ல போறாங்க, புதுசா இணையறாங்க. அப்ப புதுசா இணைஞ்சுன்னா ஒரு பேர் புகழ் வரணும். எதுவுமே இல்லாம நம்ம இணைஞ்சிட்டு வேஸ்டா போகக்கூடாது இல்லைங்களா. அப்ப 10ஆம் இடத்தோடனும் சூரியன் செவ்வாய் குரு இவங்கெல்லாம் பலமா இருக்கும் பொழுது அரசியல்ல உங்களுக்கு பேரும் புகழும் வரும். சாதாரணமா இருக்கிறவங்க ஒரு மேல்நிலையில வந்து பேரும் புகழும் அடைஞ்சு உயரவடைவாங்க. இந்த கிரக நிலையோட கோச்சார கிரகங்கள் எல்லாத்துக்குமே கோச்சார கிரகங்கள் திசா புத்தி இவங்க இணையும் போதுதான் வெற்றியும் நமக்கு நல்ல ஒரு அமைப்புகளும் கிடைச்சி முன்னேறதுக்கு நல்ல ஒரு வழி, நம்ம வசதி வாய்ப்போடு வாழ்றதுக்கும் இவங்க தான் காரணம். என்னன்னா சின்ன வயசுலயே அந்த திசா புத்தி எல்லாம் வந்து போயிடுச்சுன்னா குழந்தையா இருக்கும் போதே நம்ம அதை அனுபவிக்க முடியாதுங்க. அதனால கண்டிப்பாக வருடம் ஒரு முறை ஏனும் ஜோதிடர்களை அணுகி ஜாதகங்களை பார்த்துட்டு குரு பெயர்ச்சின்னு வருது பாருங்க. அப்போ வந்து அந்த குரு பெயர்ச்சி வருவதற்கு முன்னாலே ஜோதிடர்களை அணுகி உங்களுடைய ஜாதகங்களை ஒரு முறை ஏனும் பார்த்துக்குங்க. என்ன திசாபதி வருது, 6, 8, 12 ஏதாவது கிரகம் இருக்கா, நமக்கு என்ன நிலை சேர்த்து என்ன வராங்க, நம்ம என்ன எப்படி இருக்கணும், நம்ம எந்த முறையில நடந்துக்கணும், குடும்பத்திலேயே பிரிவினைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில போறோம், சிலருக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றோம். அதெல்லாம் வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து வழிபாடு முறையில போகும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போது நம்ம ஒரு கவனத்தோட இருந்துக்கலாம் இல்லைங்களா. அந்த கவனத்தோட இருக்கும்போது என்ன கவனத்தோடனா வழிபாடு தான். போயிட்டு நம்ம வழிபாடு வச்சுட்டு போறோம். கண்டிப்பா வழிபாடு வச்சோம்னா 100% பிரச்சனைன்றத ஒரு 40% நம்மளுடைய கர்மாவை அனுபவிக்காத போக மாட்டோம். அது நம்மளுடைய நம்ம பண்ண கர்மா. ஆனா எவ்வளவு நாங்க அனுபவிப்போம், எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த கர்மா கிடைக்கும்னா நம்மளுடைய வழிபாடுகள் கண்டிப்பாக. இன்னைக்கு கோயில் போயிட்டு வந்தாங்க, ஆனாக்க எனக்கு நான் இத்தனை ஒரு வருஷமா கோயில் போயிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லை, சாமி வந்து வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம வணங்கிட்டு வர பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நேரம் காலம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக அது வேலை செய்யும். இது உண்மை. அதனால நம்ம வழிபாடுகளை தொடர்ந்து வச்சுக்கிட்ட போது நம்மளுடைய திசா புத்தியில வர பிரச்சனையை வந்து சாதாரணமா கொண்டு போயிடலாம். அதனால கண்டிப்பா வந்து வழிபாடுகள் முறைகள்லாம் எப்போதும் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிரதோஷம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது முதல்ல ஜாதகத்தை பார்க்கணும்னா எடுத்தோம். கொஞ்சம் ஒரு 18 வயசுல இருந்து வந்தாங்கன்னா பிரதோஷம் இப்ப இருந்தே இருந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு 6 வருடம் 7 வருடம் தொடர்ந்து ஒரு பெண் இருந்து இப்ப நல்ல ஒரு மாப்பிள்ளை ரெண்டு பேர், அவங்க இன்னொரு பொண்ணு வந்து அம்மா இருந்தாங்க, அந்த பொண்ணு இருந்தாங்க, நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காங்க. அது அவங்க சொல்லுவாங்க பிரதோஷம் இருந்தோம். அதே மாதிரி குழந்தைகள் தடைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த ஜாதகத்துல.
7ஆம் இடத்துல பிரச்சனைகள் இருக்கு. சரிங்களா? கலத்திரத்துல பிரச்சனை இருக்கு, கலத்திர தோஷம் இருக்கு, குழந்தை புத்திர தோஷம் இருக்கு. அப்ப இதெல்லாம் பிரச்சனைன்னு போது தோஷம்னு போதே நம்ம பிரதோஷம் போயிடணும். பிரதோஷம் போயிட்டோம்னா எல்லா தோஷமும் அங்க அடிபட்டுரும். இது நம்ம மாதாந்திர வழிபாடு தான். இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷன் நம்மளுக்கு. இதை செய்துட்டு வரும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம தாண்டி நம்ம நல்ல ஒரு வாழ்க்கைய நம்ம சிறு சிறப்பாக வழியில தடையில்லாம நம்ம வெற்றி அடைஞ்சிட்டு போறது இதுவும் ஒரு காரணங்க. அப்புறம் பைரவர் வழிபாடு எல்லாருமே இப்போ அதுக்கு முன்னாடிலாம் கூட்டமே இருக்காது கோயில்ல. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பைரவர் வழிபாடு போனா நிக்கவே இடம் இருக்காது. தேய்பிரை அஷ்டமிக்கு பைரவர் வழிபாடு கூட்டம் அவ்வளவு கூட்டம் இருக்கும், நின்று சாமி பார்க்கவே முடியாது. என்ன காரணம்னா அவ்வளோ பிரச்சனைகளோட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்றாங்க இல்லையா, வரவும் காப்போம்னு சொல்ற மாதிரி முன்னாடியே போயிட்டு நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக நம்ம அவர்கிட்ட வணங்கி நம்ம கர்மா இருக்குன்னு நல்லா தெரியுது. அவங்க போய் ஜாதகத்தை பார்க்கணும். இப்ப நிறைய பேர் யூடியூப்ல இந்த மாதிரி பார்த்து எல்லாருமே வர்றவங்க கேட்கறவங்க எல்லாத்தையும் கேட்டு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்கறாங்க. எனக்கு இந்த கட்டத்துல இது இருக்கு, 8ஆம் இடத்துல இருக்கு, இந்த புத்தி போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களே பாதி சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தாங்க உங்களுக்கு பிரச்சனை, அது மட்டும் தான் நம்ம வேலை. அதுக்கு மேல வந்து அவங்களுக்கே எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, சொல்லிடுறாங்க. அது போல இந்த வழிபாடுகளை செய்து நம்ம தொழிலையும் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து முன்னேற்றங்கள் அடையும். வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எங்கள் குருநாதர் கணீர் ராஜசேகர் ஐயாவை பாதம் போட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.